என்னது திருத்தணியில் கடல் மீன் உலகம் கண்காட்சி போட்டிருக்காங்களா? வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம யாரை பார்க்குறோம்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் பார்க்குறோம். சாய் அண்ட் சாரீஸோட ஓனர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா திருத்தணி கண்காட்சி தான் வந்திருக்கோம். இப்போ ஃபுல் பிளாகையும் பார்க்கலாம். பாய் பாய். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு லைட்டிங் இருக்கும். ஒரு சூப்பரானதும் பெரிய லாங்காக இருக்கும். இது உள்ளே போய் தான் நம்ம அந்த மீன் கண்காட்சியெலாம் அந்த பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உள்ளே வந்துட்டோம் நம்ம. ஓகே, இதில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் இருக்குது. எனக்கு அவ்வளோவா ஃபிஷ் நேம்லாம் தெரியாது, அதனால் நான் நேம்லாம் சொல்லலை. இது ஒவ்வொரு ஃபிஷ் நேமும் வரும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கடல் மீன் உலகம் பார்க்குற அந்த கண்காட்சி பார்க்குற ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எங்கேயுமே நான் போனதில்லை. அதுவும் நம்ம திருத்தணியிலே நாங்கள் இருக்கிற திருத்தணியிலே இந்த மாதிரி வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால தான் ஃபேமிலியாக சம்மர் டைமு ஹாலிடேன்றதுனால நாங்கள் லீவுக்கே அப்படியே போயிட்டோம், ஃபேமிலியாக போயிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு மீனாக இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, ஒயிட் கலரில். ஆனால் என்ன மீன் பேர் தெரில. ஆனால் அதிலே போட்டிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. ஆனால் என்ன மீன்லாம் சரியாக நான் பார்க்கல. ஓகேங்களா? ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரீ பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது இப்படியே தூத்து தான் பார்க்குது இந்த மீன். ஏன் பார்க்குதுன்னே தெரில. அதை விட எனக்கு பெஸ்ட்டு சூப்பரான ஒரு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு இதுதான். இது வரைக்கும் என் லைஃப்லேயே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அழகாக ஒரு சப்வே மாதிரி போகுது. அந்த சப்வே உள்ள இந்த மாதிரி ஒரு அழகான டபுள் சைடுமே, அப்புறம் மேலே அழகான ஒரு இது சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி குட்டி மீனுங்க. அதுக்கப்புறம் போக போக பெரிய பெரிய மீன்லாம் வரும். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் அந்த சாரீ வேர் பண்ணியிருக்கலாம், ஸ்பேஸ் சில்க் பட்டர்ஃப்ளை சாரீ. இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளீஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு சாரீ, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என் பொண்ணு அழகான ஒரு நல்லா இருக்குல்ல. நாங்கள் எல்லாருமே எனக்கு க்யூட்டாக அழகாக இருந்தோம். நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரிலாம் போகணுன்னு சொல்லிவிட்டு. அதை விட ஒன்று, அதை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமலும் அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. தலையாட்டுற மாதிரி, எப்படி சொல்கிறது, கால் தூக்குற மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு இது பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பாம்பு மாதிரி இருக்குது. இதில் என் பொண்ணுலாம் கையெல்லாம் விட்டா. எனக்கு பார்க்கவே பயமாக இருந்தது. ஆனால் என் பொண்ணு கையெல்லாம் விட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இது வந்து அந்த சிங்கம் வந்து தலையை ஆட்டி சவுண்டு விட்டுட்டு தலையை ஆட்டிகிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்தது. அப்புறம் இந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் அந்த ரொட்டேட்டர் மாதிரி வரும்ல, நேம் தெரில, அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் அது போல் அதுக்கு பேமெண்ட்டு 50 ருபீஸ் பே பண்ண சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதை போல். இந்த கரடி பாருங்கள், சவுண்டு வரும் ப்ளஸ் தலையாட்டும். தலையை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா இருந்தது. என் பொண்ணு கையெல்லாம் வச்சு பார்த்தோங்க. சுத்தமாக அவளுக்கு பயமே இல்லை, எதுலேயுமே பயம் இல்லை. இது என் பையன் ஏதோ பேசுவானா, பேசாமல் அப்படி போயிட்டான். குதிரை இது மான். இதுங்க காளை மாடு தலையாட்டிக்கிட்டு குத்துற மாதிரியே வந்தது. இது 2 புலி வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு எஃபெக்ட். காலை தூக்குதுன்னு பார்த்தீங்களா? புலி வந்து சத்தம் போட்டு சவுண்டு போட்டு அப்படியே காலை தூக்குற மாதிரி ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு, நல்லா நேச்சுரலாக. நல்ல ஒர்த்துங்க. பேமெண்ட்டும் 100 ருபீஸ் தான் உள்ள என்ட்ரன்ஸுக்கு. இதெல்லாம் ஃப்ரீ தான். நல்லா இருந்தது, பார்க்க ஒர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒர்த்து தான். இந்த சம்மருக்கு நல்லா இது ஒர்த்து தான். ஆனால் இன்னும் 1 வீக் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எடுத்துருவான்னு சொல்லியிருந்தாங்க. யாராவது போகிறதா இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள் புத்து. அப்புறம் ப்ளஸ் இந்த பழையங்காலத்து மனிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம உள்ளே போன பிறகு இது பாருங்கள், நம்மலாம் ஃபுல் அது வந்து
நிறைய கேம்ஸ் இருந்தது. போகும்போது திருத்தணின்றதுனால எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் நிறைய பேர் மீட் பண்ணாங்க. என் பொண்ணு இந்த வேக் போயே ஆகணும், சாரி இந்த கேம் விளையாடியே ஆகணும், நீயும் வாமான்னா பார்க்கவே பயமாக இருக்குங்க அதெல்லாம் எனக்கு. ஆனால் கூப்பிட்டு போய் விளையாட வைக்காமல் இருக்கவே மாட்டாள். ஏன்னா அவள் பெரிய பெரிய கேம்ஸ்லாம் பயப்படாமல் விளையாடுவாள். எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், ஆனால் விளாட்ணும், அது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த அசுர தலாட்டத்துக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு அவள் கூட இந்த அசுர தலாட்டை மட்டும் போகணும். அதுவே ரொம்ப ஸ்பீடாக சுற்றினால கத்த ஆரம்பிச்சிட்டோமா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுங்க சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.